வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி செமினார்ஸ் எப்படி போச்சு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, நேற்று லைவ் ட்ரேடிங் எப்படி இருந்தது சார், அதை பத்தி சொல்லுங்க. செமினார் நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்தது. அது சண்டே ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா போச்சு. ஒரு 250 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. என்னன்னா கரன்சியை பற்றியும் ஒரு half an hour 40 minute செஷன் போச்சு. மோரலஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கமாடிட்டிஸ் ஒரு 1.5 hour செஷன். என்ன இங்கே இந்த என்னென்னலாம் பண்ணுறோம், வாட் இஸ் கமாடிட்டிஸ், எப்படி அதாவது ஒரு அடிப்படை, அதாவது இதில் மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 250 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் நியூ கமர்ஸ். இதற்கும் கமாடிட்டிஸே தெரியாதவங்க. ஸோ மார்க்கெட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ அ லாட் அப்படிங்கிறது அங்கே எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி சேஃபாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி மந்த்லி 8 to 10% ரிட்டர்ன் எப்படி கிரேட் வெஞ்சர்ஸில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். வெரி குட். நேற்று லைவ் ட்ரேடிங் கொஞ்சம் ரொம்ப இழுத்தடிச்சுது. மார்க்கெட் ரொம்ப ஒர்ஸ்ட் மார்னிங் மூமெண்ட்டே இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட் லாஸ் கொடுத்தது. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ப்ராஃபிட் லாஸ் அப்படி கடைசியில் கோல்டு அண்ட் சில்வர் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்தது. மோர்லெஸ் அவுட் ஆஃப் 9 என்ட்ரி கொடுத்ததில்ல, மொத்தமாக 2 என்ட்ரி லாஸ் ஆச்சு. மிச்சம் 7 என்ட்ரி லாபத்தை தான் கொடுத்தது. ஓவராலாக இந்த நடந்த 19 செஷன் எதிரும் 19 லைட், நேற்று 19 லைவ் ட்ரேடிங் மொத்தத்தில் எடுத்தால் நேற்று தான் லாபம் குறைவு. 7750 என்னவோ தான் வந்திருந்தது. ப்ராஃபிட் ரொம்ப கம்மி நேற்று. பட் ஸ்டில் ஒரு நாளைக்கு 7000 அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் லாபம் 22 நாளில். 1.5 லட்சம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது கம்மி. 19 days ட்ரேடிங்லேயே பார்த்தோம்னா கம்மியான மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் ப்ராஃபிட் டெய்லி பேஸில் கம்மியாக வந்திருக்கணும் போது. பட் ஸ்டில் அந்த 1.5 lakhs அப்படிங்கிறது 10% வச்சா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்டருக்கு வர வேண்டிய லாபம் ஒரு நாள் கணக்கு எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக எடுத்த மாதம் 1 லட்சங்கிறது லெவல்ஸை ஒழுங்காக ட்ரேட் பண்ணாலும் ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது நேற்று ப்ரூவ் பண்ணியே காட்டணும். நேற்று லைவ் ட்ரேடிங்கு ஒரு 75 பேர் வந்திருந்தாங்க. பட் என்ன உட்கார இடம்ல ஒரு 10-15 பேருக்கு. மற்றபடி சார் தொடர்ந்து நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் பத்தி மேலும் பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் எனக்கு கொஞ்சம் வேணுங்க. அப்புறம் இந்த எண்ட் ஆஃப் தி சார்ட் நீங்க எந்த வெப்சைட்ல பார்த்து நீங்க எதை வச்சு அனலைஸ் பண்ணி எங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறது பாக்கணும். ஏன்னா எனக்கு போலிங்கர் பேங்க்ஸ் நான் ஐ சார்ட்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த போலிங்கர் பேங்க்ஸ் ஆக்சுவலா அதுல சரியா வரலைங்க. போலிங்கர் ஆசிலேட்டர் தான் வருது. சோ நீங்க எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்கிறது சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணலாம் சார். எந்த சார்ட் பேஸ் பண்ணி லெவல்ஸ் கொடுக்குறேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். வெரி குட். ஸோ மொத்தமாக என்னோட 11 வருஷத்துல கற்றுக்கிட்டதை அப்படியே ஓப்பனாக கேட்டுருங்க இல்லையா? சரி, அதாவது நீங்கள் என்ன கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அந்த லெவல்ஸ் நார்மலாக மீட் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் வேரி ஆகும். அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ஒரு 15 பாயிண்ட் தான் க்ரூட் ஆயில்ல புக்கிங் இருக்கும். நேற்று 29 பாயிண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாள் 30 பாயிண்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் நேத்தோட மார்க்கெட் மூவ்மெண்ட், இன்னைக்கு காலைல மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ற டிஃபரன்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டுக்கும் ப்ரைஸஸ்க்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஆஃப் மூவிங் பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் கொடுக்குறது. சிங்கிள் ஃபார்முலாவில் கொடுக்கறது லெவல்ஸ் கிடையாது. அதனால நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அட் ஒன் எண்ட்ல ஒரு 2-3 வருஷத்துல நீங்க எண்டப் ஆகலாம். மற்றபடி நீ சில்வர் லெவல்ஸ் எடுத்தோம் 44,381க்கு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,450, இரண்டாவது டார்கெட் 44,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது டவுன் சைட்ல ஷார்ட் 44,105 செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 43,930, இரண்டாவது டார்கெட் எய்ம் பண்ண வேண்டாம் இன்னைக்கு சில்வர்ல. நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். சார் குட் மார்னிங் சார். ரசிகர் பேசுறேன். இன்னைக்கு கோல்டு நான் என்ன பண்ணலாம் சார்? பை பண்ணலாமா செல் பண்ணலாமா? கோல்டு மோரலஸ் மார்னிங் கொஞ்சம் பைல போறதே பெட்டர். ஏன்னா நேற்று எடுத்து பார்த்தோன்னா $1,298 முடிவடைஞ்சிருக்கு. $4 ஏறி தான் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. ரீசன் என்னன்னா யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானதுனால கோல்டோட காஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆனால் இது இன்னைக்கு மார்னிங் நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, அகைன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நேற்று ஃபாலோ இருக்கு. இன்னைக்கு ஃபர்தரா ஃபாலோ ஆச்சு அப்படின்னா டாலர் வீக் ஆகும், அகைன் கோல்டு ஸ்ட்ராங் ஆகும். அதனால பேசிக்கா இந்த மார்னிங்
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து முடிஞ்சது ஈவினிங் டைம் சாப்பி ஆகலாம், மார்க்கெட் மிக்ஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக மார்னிங்லேயே ஓரளவுக்கு பை பண்ணி ஓரளவுக்கு எடுக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு லெவல்ஸ் சொல்றேன் 28,116க்கு மேல ஏறிச்சு அப்படின்னா, சாரி 28,177க்கு மேல ஏறிச்சு அப்படின்னா 28,290 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 29,400 இரண்டாவது டார்கெட்டுமா வச்சுக்கலாம். அதே டவுன் சைடில் எடுத்தோம் அப்படின்னா 28,116க்கு செல் போகலாம். முதல் டார்கெட் 28,051, இரண்டாவது டார்கெட் 27,930. தொடர்ந்து பேசுவோம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம் சொல்லுங்க விக்னேஸ்வரன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. மேடம். சார்ட்டு கேட்கணும் மேடம். பேசுங்க சார். இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நேற்று சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி சேலத்துல ஏதாவது கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஏன்னா நாங்கெல்லாம் ஃப்ரெஷ், இதை பத்தி தெரியாது. We want to start it from the ABCD. Fantastic. சேலம் வந்து ஒரு 6 மாதம் முடியல, ஒரு 4-5 மாசத்துக்கு மேலே நடத்தணும். மீண்டும் ஓரிரு மாதங்கள்ல வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வரும் சனிக்கிழமை மாலை 9 மணிக்கு கோயம்புத்தூரில் நடக்க இருக்கு. ஸோ சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் மோரில் ஒரு 100 கிலோமீட்டர் தான் வரும். பாசிபிள் நீங்க அங்க வந்து கலந்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு 5:30 வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏர்லி ஸ்டார்டே பிளான் பண்ணியிருக்கோம். 5:30 மணிக்கு கோவை கார்பரேஷன் கலையரங்கத்தில் நடக்க இருக்கு. அதுக்கும் முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம் தான். நன்றி சார். நிறைய நேர்கள் வந்து இப்போ இந்த செமினார்ல வந்து கரன்சி பத்தியும் பேசிருக்கீங்க செஷன்ல. நிறைய நேர்களுக்கு வந்து கரன்சி எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க கேக்குறாங்க. எப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கரன்சி? கொடுக்கறத ப்ராப்பரா கொடுக்கணும்னு தான் இவ்வளவும் டிலே பண்ணிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி பட்ஜெட் முடிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அகைன் இந்த சார்ட்டை புதுசா லான்ச் பண்ணதுனால கரன்சிக்கு சார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான். எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி ஒரு வீக் ஆர் 10 days லான்ச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஏன் இப்போ நேற்று வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பேஸ்மெண்ட் இருக்கு 4-5 பாயிண்ட்டுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து 1 பாயிண்ட் இல்ல 1.5 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து 4-5 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. காரணம் என்ன? எந்த கமாடிட்டி? குட்வில் கமாடிட்டி. என்னங்க? குட்வில் கமாடிட்டி. எந்த கமாடிட்டி? சரவணன் தொடர்புல இருக்கீங்களா? பேஸ் மெட்டல்ஸ் என்ன சொல்ல வரீங்க? நேத்து மூவ்மெண்ட் கம்மியா இருந்தது, அதிகமா இருந்ததுன்றீங்களா? மூவ்மெண்ட் வந்து 4-5 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட். எந்த கமாடிட்டி? பேஸ் மெட்டல்ஸ் லெட்டா, ஜிங்கா, அலுமினியமா, காப்பரா? ஜிங்க் லெட்டுங்களா? அது சொன்னா கிளியரா இருக்கும் இல்லையா? மொத்தமா நேத்து எடுத்து பார்த்தா லெட் 5 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே ஜிங்க் எடுத்து பார்த்தா 4 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எதனால மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது? நேற்று டே மார்க்கெட்ல ரொம்ப வெஸ்டான மூவ்மெண்ட். மார்க்கெட் வந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருந்தோம். அதனால லெட்டே கூட எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியான யூஎஸோட பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் டேட்டாவோட சேர்ந்து சைனால என்ன சொல்லியிருக்காங்க? நேற்று நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா சைனால இந்த பில்டிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு அப்ரூவல் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பேஸ் மெட்டல்ஸோட ரிக்வயர்மெண்ட் இருக்குன்றதுனால நேற்று திடீர்னு மேல போச்சு. காப்பர் மேல போனதுனால ஜிங்க்கும் ஃபாலோ பண்ணி மேல போச்சு, தவிர ஜிங்க் செப்பரேட்டா வந்து மேல போகல. சார், நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க டல் மூவ்மெண்ட் தான் கொடுத்ததுன்னு சொன்னீங்க. எதனால டல் மூவ்மெண்ட் கொடுத்தது நேற்று மார்க்கெட்? பொதுவாவே மண்டே மார்னிங் எடுத்துக்கிட்டாலே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகல. மதியம் 1:30 மணிக்கு தான் லண்டன் மார்க்கெட் ஓபன் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2-3 மணி நேரங்கள் அந்த வாரத்துக்கு இட்ஸ் அ வெரி ஃப்ரெஷ் நியூ மார்க்கெட். யார் என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க என்ன பொதுவாக நல்ல ட்ரேடர்ஸ்க்கே வந்து ஈவினிங் மார்க்கெட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்லோவா என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாங்க. அதனால வாலட்டாலிட்டி கம்மியா இருந்தது. அதனால வந்து மூவ்மெண்ட்ஸ் எப்பவுமே மண்டே மார்னிங் ஒரு 2-3 hours மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். பட் அந்த மார்க்கெட்ல தான் 19 முறையும் நான் லைவ் ட்ரேடிங் நடத்திருக்கேன். அதுல நேத்து வந்து ரொம்ப மூவ்மெண்ட் போர் எடுத்துருக்கு. சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க கோகிலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இன்னைக்கு நான் கிரேட் சென்சர் கிளைண்ட் தான் சார். இன்னைக்கு அலுமினியம் லெவல் எப்படி இருக்கும் சார்? அலுமினியம் 123 ரூபாய் 95 காசுக்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 125. கிட்டத்தட்ட 1 ரூபா லாபத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதே செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ண வேண்டாம். இது 1 ரூபா லாபத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் 50 காசுல வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல 122 ரூபாய் 25 காசுக்கு கீழே செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 121 ரூபாய் 70 காசு இருக்கு. ஸோ டவுன் சைட்ல எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் கம்மி தான், அப் சைட்ல ப்ராஃபிட் அதிகமாக தான். 50 பைசால வெளியாகிறது நல்லது. நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருஜிட்ட சார். பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கம் சார். வணக்கம்.
சார் அதாவது இந்தியால பாத்தீங்கன்னா சார் முதல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ணாங்க சார். அதுல வந்து எந்தெந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, அதாவது ஆப்ஷன்ஸா இல்ல ஃபியூச்சர்ஸா இல்ல கேஷ் மார்க்கெட்டுங்களா, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கேக்குறீங்க, திடீர்னு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சியில எடுத்தோம்னா லிஸ்ட் அவுட் ஆனது வந்து ஐ மீன் என்ன இது ஃபியூச்சர்ஸா இல்லை செக்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா கேஷ் தான் ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ஸ் வந்து, அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் வந்தது. சார் இப்ப பேஸ் மெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ஜிங்க் அண்ட் காப்பர் லெட்டா இருக்கட்டும் ஒரு மூவ்மெண்ட், அதாவது ட்ரை மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் அலுமினியம் வந்து இப்போ பிக்கப் ஆகும் வாய்ப்பு இருக்கா சார்? ட்ரை மூவ்மெண்ட் எடுக்க முடியாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நியூ கமர்ஸ் வந்து லாஸ் பண்றது ரொம்ப குறைவு. என்ன ரீசன்னா போட்ட ரேட் மறுபடியும் அடுத்த ஒரு 2-3 நாள்ல வந்துடுது. ஸோ அதனால இன்கேஸ் இன்ட்ராடே தவற விட்டாலும் அவங்க பணம் நஷ்டம் அடைகிறது கிடையாது. எப்பவுமே வந்து மார்க்கெட் சைட்வே மார்க்கெட் இட்ஸ் a வெரி குட் மார்க்கெட் ஃபார் நியூ கமர்ஸ். பொசிஷன் எடுத்து பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப போர் அடிக்கும். அதே மாதிரி மற்ற ட்ரேடர்ஸ் வந்து எதுக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் அதிகமா பண்றாங்க, பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஏதோ பண்ணணுமே பண்றாங்க? அப்படிலாம் கிடையாது. ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல பண்றவங்க எல்லாருமே பிக் இன்வெஸ்டர்ஸா இருக்கும். கோல்டு சில்வர்ல பண்றவங்க எப்பவுமே பெரிய லைக் மினிமம் வர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து டு த லெவல் மல்டி க்ரோஸ் 5 கோடி 10 கோடி வரைக்கும் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேஸ் மெட்டல்ஸ் வந்து ரெகுலர் நார்மல் ட்ரேடர்ஸ், ரெகுலர் ரொம்ப யூஸ்வல் மிடில் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. மைக்ரோ லெவல்ல ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ட்ரண்ட், ரொம்ப they are not good investors. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம். சொல்லுங்க குமார், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். நான் அங்க அரும்பாக்கத்துல வந்து பாத்துருக்கேன் சார். ரொம்ப நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. சந்தோஷம். பட் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலான்னு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வீக்ல மண்டேல வந்து இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏதாவது நீங்க மாதிரி ஏதாவது இது பண்ணுவீங்களா எப்படி சார்? வவுச்சர் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? எப்படி அந்த இதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு சார்? அப்புறம் எனக்கு வந்து தெளிவா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு என்ன கேட்டீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லையா சார், எங்க அமௌண்ட் அதுக்கு ஏதாவது பேங்க்ல வந்து உங்க அக்கௌண்ட்ல நாங்க பண்றோம் சார். அது ஸோ அது வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துறீங்க. ஸோ அது எப்படி சார் நான் வந்து அது ஒரு பில் மாதிரியா இல்ல ஏதாவது நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா சார்? நான் போடுற அமௌண்ட்டுக்கு ஏதாவது இவ்வளவு என்கிட்ட போடுற அமௌண்ட் ரிசீட் கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமா சார், அது மாதிரி ஏதாவது. அதாவது வந்து எம்சிஎக்ஸ் மெம்பரா இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் பேர் நார்மல் கரண்ட் அக்கௌண்ட் கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் எம்சிஎக்ஸ் கிளைண்ட் அக்கௌண்ட். அந்த எம்சிஎக்ஸ் கிளைண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் வரதுக்கு அலௌட் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னாலே வந்து தட் இஸ் அ ப்ரூஃப். ஸோ நீங்க அழகா எடுத்து பார்க்கலாம். கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எந்த வங்கியில போய் பண்றீங்களோ அந்த வங்கியில அந்த அக்கௌண்ட் எம்சிஎக்ஸ் கிளைண்ட் அக்கௌண்டா கூட நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கலாமே தவிர ரிசீட் எல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல். அவர் 2010-11 கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிசீட்ஸ் எல்லாம் அக்கறை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால we avoided it. நீங்க அப்படி வேணும், என்ன ரிசீட் வேணும்னா நாங்க வேணா பேப்பர்ல எழுதி வேணா கொடுப்போம், பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணி வேணா கொடுக்கலாம். அதே மேலும் பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. வணக்கம் மேடம், சார்ட்ட பேசலாங்களா? ஜெயந்தி. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இனிஷியலா 10,000 போட்டு ட்ரேட் பண்ணி ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுங்க சார். இப்ப ஃபர்தரா நான் பண்ணலாமா சார், இல்ல வேற ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கணுமா? சரி, நீங்க எந்த அளவு எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு பணம் போடலாம்? நீங்க இப்போதைக்கு 30,000 போடலாம் சார். ரைட். எந்த கமாடிட்டி ட்ரேட் பண்ணீங்க? என்ன கமாடிட்டிஸ் சார்? எந்த கமாடிட்டி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணீங்க? ஸ்கை கமாடிட்டிஸ் சார். சரி, எந்த கமாடிட்டி எந்த பொருள்ல ட்ரேட் பண்ணீங்க? எல்லாமே சார். க்ரூட் ஆயிலுங்க சார், கோல்டுங்க சார். குட், ரொம்ப ரொம்ப நல்லது. காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன் நான். இதுல க்ரூட் ஆயிலோட மார்ஜின் எவ்வளவு தெரியுங்களா உங்களுக்கு? எம்சிஎக்ஸ் வச்சிருக்க 5% மார்ஜின் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? தெரியலங்க சார். அதுவே தெரியாது. 10,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டீங்க கமாடிட்டிஸ்ல. சரி, க்ரூட் ஆயிலோட குறைந்தபட்ச மார்ஜினே 30,000-35,000 ரூபாய் எம்சிஎக்ஸ் சொல்றது. அடுத்து கோல்டு எடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. கோல்டு மினி எடுத்தாலே 20,000 ரூபாய் ஆகுது மினிமம் மார்ஜின். நான் என்ன சொல்றேன், மார்ஜினே நீங்க வந்து குறைஞ்சது 2 மடங்கு இல்ல 3 மடங்கு போட்டு பண்ணுங்க அப்படிங்கிறேன்.
ஸோ நீங்க க்ரூட் ஆயில்ல பண்ண 10,000 ரூபாங்கிறது ஒரு நாள்ல காணாம போறது சாத்தியம், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா 10,000 ரூபாய் போட்டுட்டு உங்களுக்கு மார்ஜினே என்னன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்ணிருப்பீங்க? இன்டிசிப்ளினா ட்ரேட் பண்ணீங்க. இந்த மாதிரி கண்மூடித்தனமா வந்து ஃபண்ட் போடுறேன், நான் வந்து 5,000 போட்டுட்டு நான் கோல்ட்ல பண்றேன், 10,000 போட்டுட்டு நான் சில்வர்ல பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க லாஸ் பண்றதுக்கான வழிதான். அந்த மாதிரி நீங்க 1000 பேர் நின்னாலும் சரி, சார் நான் மார்ஜின் எக்ஸ்ட்ரா லிமிட் எடுத்து ட்ரேட் பண்ணணும், எனக்கு எக்ஸ்ட்ரா லிமிட் கொடுங்க, யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றீங்களோ எல்லாருமே எழுதி வச்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க லாஸ் தான் பண்ணிருப்பீங்க. ஏன்னா எம்சிஎக்ஸ் 5% மார்ஜின் குறைந்தபட்சம் போட சொல்லுவீங்க. 5% போது நீங்க 10,000 போட்டிருக்கீங்கன்னா 1.5% தான் போட்டிருக்கீங்க. ஒரு பொருளோட விலை 1.5% ஒரு நாளைக்கு இறங்கிடுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாச்சு. சோ நீங்க அதுவே தெரியாம இருக்கும்போது நீங்க எப்படி டெக்னிக்கலாவோ இல்ல ஒரு லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்றோம் டிசிப்ளின் வச்சிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க டிசிப்ளின் தெரிஞ்சுக்கோங்க, மார்ஜின் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரேட் வெஞ்சர்ஸோட ஆஃபீஸ் உங்க ஏரியால எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, கோவையில இருந்தா கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ கோயம்புத்தூர்ல கிரேட் வெஞ்சர்ஸோட ஆஃபீஸ்க்கு டைரக்டா போய் ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க 10,000 ரூபாய் போட்டா சில்வர் மைக்ரோ தவிர வேற எந்த கமாடிட்டியும் ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். வேலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரஞ்சித். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரஞ்சித், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலா கமாடிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. அது ஆக்சுவலா நான் டெய்லி என்ன வாட்ச் பண்ணணும், எனக்கு ஒரு 400-500 டெய்லி ப்ராஃபிட் கிடைச்சா போதும். டெய்லி என்ன வாட்ச் பண்ணணும், டெய்லி என்ன பை பண்ணணும், என்ன சேல் பண்ணணும். சிம்பிள். வேலூர்ல எங்களோட பிரான்சைசி இருக்கு, நீங்க வேற எங்க ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, பிரான்சைசிக்கு ஒரு 2-3 நாள் போய் உட்காருங்க. உட்காந்துட்டு அந்த சார்ட் எல்லாம் நீங்க பாருங்க, இந்த லெவல்ஸையும் பாருங்க. க்ரூட் ஆயில் அண்ட் காப்பர் இது 2 கமாடிட்டி மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். இப்பத்தி க்ரூட் ஆயில் பண்ணுங்க. க்ரூட் ஆயில் 7 ரூபாய் 8 ரூபாய் ப்ராஃபிட்டை வச்சு க்ரூட் ஆயில்ல நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்க. 400 ரூபாய் 500 ரூபாங்கிற 7 பாயிண்ட் எடுத்தாலே புரோக்கரேஜ் எல்லாம் போய் 550 ரூபா வந்து நிற்கும். 7 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு அது எப்படி பண்றாங்க கவனிங்க. அதுக்கு அடுத்து சார்ட்டையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும் எதை எடுத்து பண்ணணுன்றது தெரியும். அதுக்கப்புறம் கிரேட் வெஞ்சர்ஸ்ல வேணா கிளைண்டா ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி சார். ஒரு நேயர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதாவது 10,000 போட்டு க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ண லாஸ்ல முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்போ 10,000 வந்து க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணா இப்போ ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? அவங்க மார்ஜினே தெரியாம ட்ரேட் பண்றாங்க. இதே மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணி இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற மார்ஜின் 5%. 5%ங்கிறது மினிமம் மார்ஜின். ஸோ இந்த மினிமம் மார்ஜினே வேண்டாம், நான் வந்து 20% வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு டே 1ல இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் மீறி தெரியாம போய் பண்ணும்போது 10,000 இல்ல 10 லட்சம் போட்டாலும் லாஸ் தான் ஆகும். முதல்ல ஒரு ட்ரேடருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்ஜின்னா என்ன, எப்படி 5% போட்டு ட்ரேட் பண்ண முடியுது கமாடிட்டிஸ்ல, மாசம் என்ன இதுல வருமானம் எதிர்பார்க்கலாம், அதை எப்படி ஏர்ன் பண்ணலாம், லிமிட்டை வாங்கி ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அண்ட் தென் எந்த கமாடிட்டி உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அதனோட லாட் சைஸ், மினிமம் குறைஞ்சபட்சம் மார்ஜின்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம ட்ரேடிங்குள்ள வர்றது வந்து லாஸ் பண்றதுங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. ஸோ கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு யாரு சொன்னாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, டைரக்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பணம் சேஃபா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ஜின் அப்படின்னா என்ன, ஏன் வந்து 5% 10,000 ரூபாய் போட்டுட்டு வெறும் 10% ரிட்டர்னா 1,000 ரூபாய். 1,000 ரூபாய் எடுக்கிறதுக்காக இந்த நேயர் வந்து கிட்டத்தட்ட 22 நாள் உழைக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வருமானத்துக்காக, 50 ரூபாய்க்கும் கம்மியான வருமானத்துக்காக ஒரு மாசம் ஃபுல்லா யாருமே உட்காந்து ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு கேட்டா அதிகபட்சம் எவ்வளவு போடுறேன், என்னால இப்போதைக்கு 10,000 தான் போட முடியும். 10,000 போட்டுட்டு 1,000 ரூபாய் வருமானத்துக்காக கமாடிட்டிஸ்ல என்டர் ஆகுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ சூட்டபிள் டாஸ்க். அதனால அதை செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது சும்மா பணம் இருக்குன்னு போய் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நான் கேட்பேன்னா, எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த அக்ராஸ் இந்தியா எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணம் போட்டா திருப்பி வருதா, கரெக்டா சொல்லி கொடுக்குறாங்களா, சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சரியான விதத்தில் டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸ் சார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டா ப்ராஃபிட்டபிளா அட்லீஸ்ட் ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்ண வைக்கிறாங்களான்ற மட்டும் நீங்க கவனிக்கணும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோபிநாத். வணக்கம் மேடம். சொல்லுங்க கோபிநாத், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. மேடம், நான் வந்து இப்போ ஜஸ்ட் எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஐடியா எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க? 10,000 to 15,000 சார். ஓகே. என்ன வருமானம் மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம், என்ன தேவை உங்களுக்கு மாசம் அந்த 15,000ல இருந்து? 15,000 மேல எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே சார்.
ஒவ்வொரு மாசமும் என்ன லாபம் எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சில. ஒரு 3000 ரூபாய் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாலே 20% ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கறீங்க. 20% ரிட்டர்ன் ரொம்ப அதிகம். அது இதை நீங்க ஆக்சுவலா 20%ங்கிறது 15000க்கு 3000 ரூபாய்க்கு இப்போ ஒரு நேர் கேட்ட மாதிரி 15000 போட்டு க்ரூட் ஆயில்ல கிரேட் வெஞ்சர்ஸ் லிமிட் கொடுக்குது. நான் லெவல்ஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றீங்க. 2 நாள்ல 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா ஒரே நாள்ல லெவல்ஸ் தவற விடுறீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா 10000 போட்டு காணாம போயிடும். அதனாலதான் சொல்லுவோம் 15000 வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கமாடிட்டிஸ்ல வரும்னு விருப்பப்படுறீங்களா, குறைஞ்சது 50000 இல்லாம கமாடிட்டிஸ்ல என்டர் ஆகாதீங்க. ஏன்னா 15000 போட்டு நீங்க 2000 3000க்காக ஒரு மாசம் யாருமே பொறுப்போட வியாபாரம் செய்ய போறதில்லை. அப்படி பொறுப்பு இல்லாம வியாபாரம் செய்யும்போது தனக்கு லாபம் வரல அப்படின்னா கமாடிட்டியில் நான் போன பணம் நஷ்டமாச்சு, இண்டஸ்ட்ரியே தவறா பேசுவீங்க. அதனால நிதானமா பணத்தை போட்டாலும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாலு. வணக்கம் மேடம். சொல்லுங்க பாலு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் NSTL மெம்பரா இருக்கேன், கிரேட் வெஞ்சர்ல மெம்பரா இருக்கேன் மேடம். சரி சார், கிரேட் வெஞ்சர்ல மெம்பரா இருக்கேன் சார். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். NSTL 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். வெரி குட். அதுல 8 கிராம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு பணமும் வரல, ட்ரேடிங்கும் அதை பண்ண முடியல. பணம் எப்ப சார் வரும்? உங்க கிளைண்ட் கோட் என்னங்க? 4152 சார். குட். பணம் பட்டுவாடா சென்ற மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சு எல்லாரும் கொடுத்தாச்சு. நீங்க மொபைல் நம்பர்ஸ் தான் மாத்திருக்கீங்களான்னு தெரியல. டைரக்டா நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு இன்னைக்கு கூட வாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நீங்க செக்க வாங்கிக்கலாம். இதுக்கு மேல NSE ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. இப்போதைக்கு எல்லாமே தற்காலிகமா நிப்பாட்டப்பட்டிருக்கு. சார், கிரேட் வெஞ்சர்ல இருந்து 5 minutes சார்ட், 10 minutes சார்ட், half an hour சார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த சார்ட் எது பார்க்கலாம் நல்லது, ப்ராஃபிட் எடுக்க முடியும் சார்? எந்த சார்ட்ல ஈஸியா புரியும்? சார்ட் எந்த சார்ட் பெட்டர்னு எடுத்தோம்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு 5 minutes and 15 minutes ரெண்டுமே பெட்டர்னு சொல்லலாம். அதுல பேசிக்கா புதுசா வரவங்க என்னென்னலாம் கவனிக்கணும்னா, ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து MACD, இது ரெண்டுத்தையும் வச்சு பேசிக் டூல்ஸ் கேண்டில் ஸ்டிக்ல தான் பண்ணணும். பாரோ இல்லைன்னா வேற எதுவும் இல்லாம லைன் சார்ட்லாம் இல்லாம கேண்டில் ஸ்டிக்லயே பண்ணணும். ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ என்னென்ன கிராஸ் ஓவர் எடுத்து ஒரு கிராஸ் லைன் போட்டு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாலே ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் வந்துடும். அதுவும் MACD பார்த்து ட்ரேட் பண்ணாலே போதும். ஆரம்பிச்சு. தேங்க்யூ சார். நீங்க ஸ்டுடியோக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.